உலகம் முழுவதும் உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இது ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நாம் காண இருப்பது சித்ரா பௌர்ணமியின் மகத்துவத்தை பற்றி அறிய இருக்கின்றோம். சித்ரகுப்தர் தன்னுடைய ஒரு கையில் எழுத்துக்கோலும் மறு கையில் எழுத்துக்கோளுக்கு தேவையான மையும் நிறைந்த ஒரு கிண்ணத்தை ஏந்தி காட்சி தருவார். அன்றில் இருந்து இன்று வரை பூலோகத்தில் இருக்கும் அனைத்து ஜீவராசிகள் செய்யும் ஒவ்வொரு பாவ புண்ணிய கணக்கை சித்ரகுப்தர் எழுதி வருகின்றார். நமது பாவ புண்ணியங்களை பொறுத்துத்தான் சித்ரகுப்தர் எழுதும் கணக்கின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு பிறவிலும் நாம் அனுபவிக்கும் இன்பமும் துன்பமும். அதனால் பாவம் செய்வதை கனவிலும் நினைக்காமல் இந்த பிறவில் மட்டும் அல்லாமல் எந்த பிறவிலும் புண்ணியங்கள் மட்டும் செய்து இது புண்ணிய ஆத்மா என்று சித்ரகுப்தர் அவர் கணக்கு புத்தகத்தில் எழுதி வைத்தால் இந்த பிறவில் மட்டும் அல்லாமல் எந்த பிறவிலும் நமக்கு நன்மைகள் நடக்கும். அது மட்டும் இல்லைங்க, இறைவனும் நமக்கு துணை இருப்பார். சித்ரா பௌர்ணமி அன்று சிவலிங்கத்திற்கு வில்வ இலையால் அர்ச்சனை செய்தால் இன்னும் நம்முடைய புண்ணியங்கள் அதிகரிக்கும். சித்ரா பௌர்ணமி அன்று சித்ரகுப்தரை ஆலயத்திற்கு சென்று வணங்க முடியாதவர்கள் அவருடைய படத்தை இல்லத்தில் வைத்து சர்க்கரை பொங்கல் படைத்து வணங்கி அன்னதானம், விசிறி, குடை, செருப்பு போன்ற உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்தார் சித்ரகுப்தர் உங்கள் கணக்கில் நீங்கள் செய்த பாவங்களை குறைத்து புண்ணியங்களை அதிகப்படுத்துவார். தர்ம தேவதையின் அருட்பார்வை உங்கள் பக்கம் திரும்பி பார்க்க வைப்பார். தர்ம தேவதை நம்மை பார்த்தாலே நாம் செய்யும் தான தர்மம் பல மடங்கு பெருகும். நோய் நொடி இல்லாமல் இந்த பிறவி நமக்கு வளமாகும், வாழ்வே இனிதாகும். இப்போது நீங்கள் தெரிந்து கொண்டீர்களா சித்ரா பௌர்ணமியின் மகத்துவத்தை? சித்ரா பௌர்ணமி அன்று உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்யுங்கள். நிச்சயம் சித்ரகுப்தர் உங்கள் பாவ கணக்கை குறைத்து புண்ணிய கணக்கை அதிகரிப்பார். இதனால் உங்கள் வாழ்க்கை மிகவும் சுபிட்சமாகவும் நலமாகவும் அமையும். இதுபோல் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிய நிரஞ்சனா சேனலை பாருங்கள். என்றும் நிரஞ்சனா சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.